இந்த உமன்ஸ் டேல உமன்ஸ்க்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய கம்ப்ளைண்ட் இஷ்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் தான். இந்த ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் வந்து முன்னாடியை விட இப்போ ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. ஈவன் சின்ன குழந்தைகளில் கூட நம்ம இதை பார்க்க முடியுது. ஏன் இவ்வளோ அதிகமாக இந்த ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் வருது? ஸோ அதை பற்றியான ஒரு ஐடியா, ஒரு அவேர்னஸ்க்கான வீடியோ தான் இது. நம்மளை சுற்றி நிறைய எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டிங் கெமிக்கல்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஹார்மோனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் நம்மளை சுற்றி நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு போடுற பர்ஃப்யூமு, நெயில் பாலிஷு, ஹேர் ஸ்ப்ரே, நம்ம ஃபுட்டு ரேப் பண்ணி வரக்கூடியது, பிளாஸ்டிக்ஸு, இது எல்லாமே எண்டோக்ரைன் டிஸ்டர்பிங் கெமிக்கல்ஸ் அதில் இருக்குது. நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய குக்வேர்ஸில் உதாரணத்துக்கு நான்ஸ்டிக் தவா, அந்த மாதிரியான இதில் கூட இந்த எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டிங் கெமிக்கல்ஸ் இருக்கலாம். ஸோ அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குழந்தைங்களுக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வர்றதுக்கான சான்சஸை கொடுக்கும். இதில் ஒரு சிலது நம்ம பாடியால் மெட்டபாலைஸ் பண்ண முடியும், ஒரு சிலது நம்ம பாடி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கூட நம்ம உடம்புல ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் ட்ரிகர் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கலாம். உதாரணத்துக்கு கேரளாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பெஸ்டிசைடு அடிப்பாங்க. எண்டோசல்ஃபன்ஸ் மாதிரியான காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கிறனால கேஷ்யூ மாதிரியான பிளான்டேஷனில் இந்த எண்டோசல்ஃபன்ஸை பார்த்துருக்காங்க. இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஈவன் அங்கே இருக்கிற குழந்தைங்களில் கூட ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸை வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கு, நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை பேன் கூட பண்ணிட்டாங்க. ஸோ இது பயப்படணும் அப்படின்ற அளவுக்கு விட நம்ம அவேராக இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ பிளாஸ்டிக்கே அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத விட முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமாக உங்களோட ஃபுட் ப்ராடக்ட்ஸில் வாட்டர் பாட்டிலில் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வாட்டர் பாட்டிலில் கிளாஸ் இல்லைன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டிலாக மாற்றிக்கோங்க. அண்ட் ஃபுட்டை வந்து டெலிவரி வாங்குறதுக்கு பதிலாக முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டிங்கனாலும் ஓகே, இல்லை வீட்டில் சாப்பிட்டிங்கனாலும் ஓகே. இந்த ஃபுட்டு பேக் பண்ணி வரும்போது அந்த சூட்டில் அந்த கெமிக்கல் வந்து என்ன ஆகும்னா லீச் ஆகி உங்கள் ஃபுட்டில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இது மாதிரியான சின்ன சின்ன சேஞ்சஸ் ஒரு ஹியூஜ் இம்பேக்ட் கொடுக்கும். நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனே மாறலாம். அண்ட் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு உமன்ஸ் ஹெல்த் சம்மந்தமான வீடியோவோட வரும். தேங்க்யூ.